ஓம் நம சிவாய. இனி கருடனின் மோகத்தை கூறுகிறேன். ஹிமாச்சல மலையில் வசிக்கும் அதிரூபவதியும் அக்னி தேவனின் புத்திரியுமான சாண்டிலி என்ற பெயரையுடைய பேர் அழகியை கருடன் கண்டான். உடனே அவள் மீது மோகம் கொண்டு இவளை எப்படியாவது சொர்க்கலோகத்திற்கு தூக்கி கொண்டு போய்விட வேண்டும் என்று கருதினான். அதை சாண்டிலி என்பவள் அறிந்து இந்த கருடன் கொடியவன் என்று கருதி கோபத்தோடு உன் இறகுகள் அழிக என்று சபித்தாள். கருடன் தன் இறகுகளை இழந்தான். பிறகு அவன் அந்த அக்னி புத்திரியிடம் பலவாறாகவும் கெஞ்சி அவளது மனதை இலக்கி தங்கமயமான சிறகுகளை அடைந்து அவளை புகழ்ந்து விட்டு தன் நகரத்தை அடைந்தான். நீண்ட மீசையும் சடையும் சுஷ்கித உடலும் கூர்மையான நகங்களையும் உடைய விபாண்டக முனிவர் ஒரு காலத்தில் ஒரு புனித நதியில் நீராடும் போது அதிதூரத்தில் வரும் ஒரு யவ்வன மங்கையை கண்டு மன்மத விகாரம் உற்று அதன் விளைவாக தம் வீரியத்தை அந்நதி நீரில் ஒழுக்கினார். தெய்வகதியால் அந்த வீரிய சம்பந்தமான ஜலத்தை ஒரு பெண்மான் குடித்து கருவுற்று ரிஷ்யசிருங்க முனிவரை பெற்றது. அப்புத்திரனை கண்ட விபாண்டக முனிவர் அவனை வளர்த்து முனிவர்களுக்கு உரிய உபநயனாதி கிரியைகளையும் வேத அத்தியனத்தையும் செய்து வைத்தார். சிறுவனான ரிஷ்யசிருங்கர் இளமையிலேயே சாந்தம், இந்திரிய நிகிரகம் முதலிய நற்குணங்களை பெற்றவராய் வளர்ந்து தக்க வயது வந்தவுடன் சுத்த சாந்த பிரம்மச்சாரியாகி இலை, கிழங்கு, புன்சை தானியங்களை சாப்பிட்டு கொண்டும் தம் தந்தைக்கு பணிவிடைகள் செய்து கொண்டும் ஆண் பெண் பேதமே தெரியாமல் இருந்து வந்தார். அப்போது அங்க தேசத்தில் மழை பெய்யாமல் பெரும் பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்து மன்னனான ரோமபாதன் யோசித்து ரிஷ்யசிருங்க முனிவரை தன் தேசத்திற்கு அழைத்து வந்தால் மழை பெய்யும் என்று கருதி அவரை அழைத்து வந்தான். அங்கே பல வகை தாசிகளின் பலவித சிருங்காரங்களால் ரிஷ்யசிருங்கரை உபசரித்தான். ரிஷ்யசிருங்கரும் அத்தாசிகளின் காம வினோத சிருங்காரங்களை ரசித்து மகிழ்ந்தார். பராவசு என்ற மாமுனிவர் ஓர் அரசனுக்கு யாகம் செய்விப்பதற்காக சென்றிருந்த போது அவரது பத்தினி தபோவனத்து ஆசிரமத்தில் தனித்திருந்தாள். அவள் மிக இளமையாகவும் அதி அழகும் வாய்ந்தவள். அவளை யவக்ரீவன் என்ற முனிவன் கண்டு காம சிந்தையுடன் அவளை கவர்ந்து மோகமூட்டி அவளோடு ரதி கேளிக்கைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அப்போது பராவசு முனிவரின் தந்தையும் ரிஷி பத்தினியின் மாமனாரும் ஆன சாப்பிய முனிவர் என்பவர் அந்த முறைகெட்ட மோக லீலைகளை அறிந்து மருகியை அழைத்து கடும் கோபத்துடன் அவள் உடலை வெட்டி துண்டித்து அவளுடைய மாமிசத்தை எல்லாம் அக்னியில் ஹோமம் செய்தார். அப்போதும் ஆத்திரம் அடங்காமல் அவர் தம் யோக மாயையால் மருகியின் தோலை சேர்த்து மகா கொடுமையுள்ள ஒரு அரக்கமங்கையை உற்பத்தி செய்து, பெண்ணே, அயோக்கியனான அந்த யவக்ரீவனை நீ விழுங்கிவிட வேண்டும் என்று கட்டளையிட்டு அனுப்பினார். அந்த கொடிய அரக்கி தன் மாயை திறமையால் தன் கோர ரூபம் நீங்கி அந்த ரிஷி பத்தினியின் வடிவம் எடுத்துக்கொண்டு யவக்ரீவனிடம் சென்று, ஓ முனிவரே, என் மாமன் யாகசாலைக்கு வந்திருக்கிறான். நீ அவனை கொன்றுவிட்டால் நாம் பழையபடியே சுகித்திருக்கலாம் என்றாள். அவன் அவளது வஞ்சனையை அறியாமல் அவளுடன் வனத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கும் போது அந்த காட்டில் சூலபாணியாக இருந்த அசுரன் ஒருவன் யவக்ரீவனை கொன்றுவிட்டு அந்த ஸ்திரீயை கொண்டு போனான். ஓம் நம சிவாய.